ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ரியோ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேல். இன்னைக்கு நம்ம ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் தான் டெலிவரி கொடுக்க போகிறோம் தஞ்சாவூருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிட் டிரைவ் எலக்ட்ரிக் கிட். இது நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியதான். இது நம்ம ஆல்ரெடி நிறைய சைக்கிள் நம்ம கொடுத்துட்ருக்கோம், நிறைய புக்கிங்ஸும் வந்துட்டுருக்கு. மிட் டிரைவ் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.6 பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 to 30 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஸ்பின்னிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக ரெகுலர் சைக்கிள் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். பேட்டரி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இன்னும் டார்க் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் மேக்ஸிமம் ஒரு 25 to 30 கிலோமீட்டர் ஸ்பீடு வரை நம்ம ரீச் பண்ண முடியும். அதேமாதிரி நிறைய கஸ்டமர் என்ன கேட்குறீங்கன்னா, சர்வீஸ் எப்படி பண்ணுறது? நான் ரொம்ப லாங்கில் தான் எடுக்கிறேன், எனக்கு சர்வீஸ் எப்படி பண்ணுறது? நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய டவுட்டும் கேட்குறீங்க. அதுக்கு ஒரே சொல்யூஷன்னா, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃபுல்லி மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆலந்தூரில் தான் பண்ணுறாங்க உங்களுக்கு. அந்த ப்ராடக்ட் எப்பவுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். சப்போஸ் கம்பெனி ஃபால்ட் எது இருந்தாலும் ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க டிவி பிராண்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கிராங்க் செட் இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக ஒரே ஒரு நாப் தான், நாப் கழட்டினா அந்த கிராங்க் ஃபுல் செட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஒயரிங் ரொம்ப கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் பேட்டரி, கண்ட்ரோலர், மோட்டர் இதில் எந்த இஷ்யூ வந்தாலும் நீங்கள் அதை பேக் பண்ணி நம்மளுக்கு கொரியர் பண்ணி விட்டீங்கனாலே அது என்ன ப்ராப்ளமோ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். இல்லை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். வாரண்டி 2 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கவலையப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி இன்றைக்கி நிறைய சைக்கிள் டெலிவரியும் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்பீட் ஹப் கியர் இருப்பாரு, இந்தோனேஷியா கியர், அது டெலிவரி இருக்குது. அதே மாதிரி ராலியில் அந்த கிளாசிக் டைப்பில் பிளெயின் சைக்கிள் ஒன்று டெலிவரி இருக்குது. அது இன்னொரு கஸ்டமர் வந்து நீலம் சைக்கிள் கேட்டிருந்தார். நீலம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹெவி லோடு வண்டி அது. அதை பார்த்தா அது ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோ நீலம் சைக்கிளை பற்றியும் போடுறேன். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி லோட் பர்பஸ் தான் நீலம் சைக்கிள். அந்த வீடியோ நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கிங் எப்படி சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருவீங்களா, ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்குமா, எப்படி பண்ணுவீங்க, பாக்ஸில் கொடுப்பீங்களா, இல்லை அன்அசம்பிளாக கொடுப்பீங்களா, இல்லை ஃபிட்டிங்கில் கொடுப்பீங்களா, இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்பீங்க. உங்களோட நீட் தாங்க. நீங்கள் ஃபிட்டிங்கில் கேட்டால் நாங்கள் ஃபிட்டிங்கில் கொடுக்குறோம், இல்லை பாக்ஸில் வேணால் பாக்ஸும் பண்ணி கொடுக்குறோம். இல்லை எனக்கு சைக்கிளாக கொடுங்க, நான் எங்கள் ஊரில் மாட்டிக்கிறேன் அப்படி சொன்னால் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆல்ரெடி நான் ஸ்ரீலங்கா கூட கொடுத்துருக்கேன். நான் அந்த வீடியோ உங்களை அப்லோட் பண்ணுறேன். பேக்கிங் டிரான்ஸ்போர்ட் பற்றி கவலைப்படாதீங்க, இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு என்ன டவுட்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயிலாம் கொடுக்குறேன். அதுமாதிரி இந்த வண்டியோட ப்ரைஸ் டேட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியோ. பை பாய், டேக் கேர்.